முட்டையில ஏதாவது டிஃப்ரெண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கார முட்டை தொக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை எல்லாமே உடைச்சு ஒரு பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, இதுக்கு நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பின்னாடி 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிட்டு இறக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கார முட்டை தொக்கு ரெசிபி ரெடி ஆயிரும்.